بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون ولقد نصركم الله நிச்சயமாக திட்டவட்டமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் பத்ரின் பத்ரு களத்திலே வஅன்தும் அதில்லா நீங்களுமோ பலகீனர்களாக இருந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் பேரருளை கொண்டு உங்களுக்கு உதவி செய்தான். ஃபத்தகுல்லாஹ எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை நீங்கள் தக்வா செய்யுங்கள், அவனை அஞ்சுங்கள். லஅல்லகும் தஷ்குரூன் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக ஆகக்கூடும். தக்வாவின் மூலம்தான் உங்களுக்கு ஷுக்ர் உண்டாகும். ஃபத்தகுல்லாஹ இந்த குர்ஆன்ல லஅல்ல என்று வரக்கூடிய இடத்துல சந்தேகத்துக்குரியதல்ல. உதாரணமா நான் சொல்றேன், இன் அதைத்தனி நீ என்னிடத்திலே வந்தால் லஅல்லி உக்ரிமுக இன் அதைத்தனி உக்ரிமுக என்னிடத்தில் நீ வந்தால் நான் உன்னை சங்கை செய்வேன் அப்படின்னு சொன்னா உறுதியா செய்வேன்னு அர்த்தம். லஅல்லி உக்ரிமுக ஒருவேளை நான் உனக்கு சங்கை செய்யலாம். லஅல்லல்லாஹு யர்சுக்னி ஸலாஹா அப்போ சந்தேகத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது. எதுங்க இல்லையா? அதனால ஒருவேளை அப்படி நடக்கலாம், அப்படி அர்த்தம் கூடாதுட்டான் குர்ஆனை பொறுத்தவரை இல்லை. உறுதியாக அங்கதான் அர்த்தம். இங்க லஅல்ல உறுதியை குறிக்கக்கூடிய ஃபத்தகுல்லாஹ அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள். லஅல்லகும் தஷ்குரூன் பேஷக் சந்தேகமின்றி நிச்சயமாக நீங்கள் நன்றியுள்ளவர்களாக ஆகிவிடலாம். அல்லாஹ்வை தக்வா செய்வது கொண்டுதான் நன்றியுடையவராக ஆக முடியும். நண்பை தக்வானா என்ன? ஷிர்கை விட்டு தப்பிக்கும். ஷரியத் தக்வா என்ன? பொதுவா தக்வானா ஷிர்கை விட்டு தப்பிக்கும், இணை வைக்காது இருக்குதல் தான் தக்வா. இறை அச்சம் சொல்லுவாங்க. எதுக்கு அஞ்சுதல்? இறைவனை எதற்கு பயப்படுதல்? தெளிவு இல்லை. ஒன்னொன்னுக்கும் அச்சம் என்று சொன்னால் ஒரு சின்ன பார்த்தோன்னா பயம். ஏன் பயம் முடியாது? பாம்பை கண்டு பயம் வர்றது, திருடனை கண்டு பயம் வருது. என்ன பயம்? திருடனை கண்டு பயம் வருது. போலீஸ்காரனை பார்த்தும் பயம் வருது சில பேருக்கு. இடி இடிச்சாலும் பயம் வருது. ஒன்றுக்கும் ஒரு பயம் இருக்கு. பயத்துக்கு ஒரு கடன்காரனை கண்டக்கிறதும் பயம் வருது. என்ன பயம்? கடன்காரனை பார்த்தவுடன் நீ கடன் வாங்கியிருக்க அவன்கிட்ட, அவனை பார்த்து என்ன பயம் வருது? கடனை திருப்பி கேட்பானோ, திட்டுவானோ. பாம்பை கொண்டு என்ன பயம் வருது? விஷம் இருந்து கொத்திக்கிட்டி விடுமோ. போலீஸ்காரனை பார்த்தோன்னா காசு கேட்பானோ, இதை பிடிப்பானோ. ஒவ்வொருத்தரை பார்த்தோன்னா ஒரு வகை பயம். பாடம் எழுதாம ஸ்டார்ட் போன ஒரு பயம் வருது. என்னது? நிற்க வச்சுருவாங்களோ, பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்களோ. இப்போ இந்த மாதிரி எதனுக்கு அவர்கள் கொடுத்த தண்டனையா அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்ட எது உனக்கு அச்சம் கொடுக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய அச்சம். அல்லாஹ்வுடைய அச்சம்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானோ, நரகத்துல போட்டுருவானோ, அடி பிச்சை எடுத்துருவானோ, அதுக்கு பேர் அல்ல அச்சம் என்பது. அந்த மாதிரி அச்சம் கொள்ள சொல்லி அல்லாஹ் சொல்லவே இல்லை. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஹும் பி அஸாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன் அல்லாஹ்வுடைய அஸாபின் மீது அச்சம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த வார்த்தை தான் அல்லாஹ் பயன்படுத்துறான்.
முஷ்ஃபிகூன் பயந்து தக்வா செய்து நடுங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொல்லல. தக்வா என்பது அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து நடுங்கிறதுக்கு பேர் அல்லன்னு தெரியுது. தக்வா பயத்திற்கு பெயர் அல்ல, அது காதலுக்கு பெயர். அன்பின் உச்சகட்டம் தான் தக்வா. ஒரு உண்மை காதலன் உச்சகட்டத்துல எப்படி இருப்பனோ அதுக்கு பேர் தான் தக்வா. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலாவுடைய உச்சகட்டமான காதலர். அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் தக்வா தான். ஒவ்வொரு செயலும் தக்வாஹே தக்வா. அஸாபை பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தக்வான்னு சொல்லல. உம்பி அஸாபி ரப்பிஹிம் யத்தகூன்னு சொல்ல. உம்பி அஸாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். ஹவுஃப் என்ற வார்த்தை கூட சொல்றான். இன்னா குன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா. அந்த கடுமையான நாளில் அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனையை இவங்க பயந்து கொண்டு இருந்தோம். ஹவுஃப்ங்கறத சொல்றாங்க தஆலா. அப்ப அஷ்ஃபக ஷஃபக் என்றாலும் பயந்தான் நம்பி, ஹவுஃப் என்றாலும் பயந்தான், ஹஷியத் என்றாலும் பயந்தான். भाई खशियत எங்க வருது? இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்களே உலமாக்கள் தான். இதுக்கு பேர் என்ன? ஹஷியத். குஷூனாலும் பயபக்தி தான். வல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தொழுகையிலே அவர்கள் பயந்து பயபக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். எத்தனை வார்த்தையாச்சு? தக்வா என்றாலும் பயந்தான். என்னங்க பை? இப்ப எத்தனை வார்த்தை வருது பாருங்க. பயம். எல்லாத்துக்குமே இறையச்சம், பயம். இறையச்சத்தோடு சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய அச்சம், இறை அச்சம் என்றே தர்ஜுமா செய்யப்படுது. இதுக்கு ஷஃபக் என்பதற்கும் ஹவுஃப், ஹஷியத், குஷூ, தக்வா இந்த ஐந்துக்குமே ஒரே அர்த்தம். தமிழ் என்ன சொல்றோம்? இறையச்சம், பயம். அச்சம், பயம். அச்சம், பயம். ஆக அல்லாஹ் தஆலா அஞ்சனும் பயப்படணும் அல்லாஹ் கொடூரமாக சித்தரித்து காட்டப்பட்டு விட்டது மக்களுக்கு மத்தியில. காபிர்கள் அவங்க தெய்வங்களுக்கு பயப்படணும் சொல்லி, அப்போ கடவுளும் பயங்கரமானவனா இருக்கணும், அப்பதான் பயப்பட முடியும் ஜனங்கள்லாம் அப்படின்ட்டு எல்லா கடவுள் கையிலும் வேலாயுதம், அருவாள், சுத்தி, எல்லாரும் அவங்க இத்தனையும் ஒரு கையில பிடிக்க முடியாது. அதனால இவனா இந்த பக்கம் ஒரு 7-8 கை, அந்த பக்கம் ஒரு 7-8 கையை கொடுத்து பல் ஏதாவது முகசூக்கா நல்லாவுடைய 2 கரங்களும் விசாலமானதுன்னு நல்லா சொல்றான். 2 கை தான் அல்லாவுக்கே சொல்றான். அல்லா கை இல்லவன் உருவகம் படுத்தும் போது அல்லாவுடைய ஜலாலி ஜமாலி சுப்பதை சொல்லும் போது 2ங்கிறான். இவன் இந்த பக்கம் ஒரு 25 கை, 25 கை கொடுத்து ஒவ்வொரு கையிலையும் ஒரு கொடூர ஆயுதங்கள், சின்ன கத்தியிலிருந்து பிளேட்ல இருந்து எத்தனை வெற்ற ஆயுதம் இருக்கோ 2 கையில கொடுத்துட்டானுங்க அந்த காலத்துல. இப்ப இந்த காலத்துல துப்பாக்கியும் கொடுத்துட்றானுங்க. துப்பாக்கி, பீரங்கி, ஒரு ராக்கெட் ஒண்ணு பறந்து போய் தாக்கிருமா எதிரிகளை. இதெல்லாம் கையில வைக்கிற மாதிரி சிலையை செஞ்சு, ஆஹா இவ்வளவு ஆயுதங்கள் இருக்கிறது, பயப்படுங்கள் அப்படி தலை சில கண்ணை உருட்டிக்கிட்டு சில தெய்வ கல்ல வடிப்பாங்க. சிலைகள் கண்ணை உருட்டிக்கிட்டு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு பாக்குறதுக்கு பயங்கரமா அவரை பார்த்து பயப்பட்டு, கடவுளை பார்த்து என்ன வேணா செய்வார் உனக்கு அப்படி பயங்கரமா அடிப்பாரு. இவரு ஒரு பயங்கரவாதி அப்படின்னு காட்டுறாங்க. நான் எல்லாம் அப்படி கொடூரமான அப்படி காத்துட்டு இருக்கான். டே வந்து என்ன செய்ய பாடுறா,
يطلع على العصاة وهم في عصيانهم فيغفر بمغافر الغفران. பாவிகள் பாவம் செய்யும் நிலையிலும் அவர்களை அறிந்து கொண்டிருக்கிறான். பிறகு தன் பேரருளால் தன் பெரும் கருணையால் அவர்களை மன்னித்து கருணை காட்டுகிறான். அப்படியாப்பட்ட ரப்பு. அவன் இல்மல் இருக்கும்போது நம்ம எவ்வளவு பெரிய அயோக்கிய பாவிகள்னு தெரியும், அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும். அவ்வளவு கொடூரமானவர்கள் நாம் என்று அல்லாஹ் நன்கு அறிந்திருந்த நிலையிலும் அல்லாஹ் தஆலா அவர்களை நம்ம இல்முல வச்சிருந்தான், நம்மளே நினைச்சு பார்த்தான், நம்மளே வெளியில கொண்டு வந்தான், உம்மத்தே முஹம்மதியாவை கொண்டு வந்தான். ஏதோ நம்ம நல்லவர்களா இல்முல ஒதுக்கி அவங்க எல்லாம் உம்மத்தே முஹம்மதியா ஆக்கின்னா நம்ம கதி என்ன? அப்படி இல்லாம அல்லாஹ் தஆலா நம்மள மாதிரி பாவிகளா பொறுக்கி தான் கொண்ட மாதிரி தெரியுது எனக்கு பார்த்தா. முன் சென்ற உம்மத்தே முஹம்மதியாவில் உள்ள மற்றவர்களை விடுங்க, சஹாபாக்கள் நல்லடியால் விடுங்க. இப்போ ஜமானா பார்த்தா நம்மள மாதிரி பாவிகள் அயோக்கியர்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து இவரெல்லாம் இருந்தா கடைந்தேற முடியாது, வேற உம்மத்தில் இருந்தான்னு சொல்லி போனா போதும் உம்மத்தே முஹம்மதியாவை கொண்டு போட்டு அவர்களுக்கு அதாவது ரொம்ப வியாதியாச்சா என்ன செய்வாங்க, ஐசியில் வச்சிருவாங்க. இன்டென்சிவ் கேர் அவசர பிரிவு வச்சுருந்தாங்களா ஐசியில். உடனே இன்னும் அவளுக்கு மட்டும் யோசிச்சிடும், எங்களுக்கு சாலா வருமா, நாங்களாம் இழிச்சா என்ன போயிட்டோமா, ரெண்டு பேரும் தான் ஆஸ்பத்திரிக்கு வந்தோம், எங்களுக்கு சோதரம் வச்சிருக்கோம், அவங்க மட்டும் ஐசியில் வச்சிருக்கோம், என்ன எங்களை மட்டும் கொண்டு போய் உள்ள வை அப்படின்னு சொன்னால் என்ன செய்வானுங்க, நல்லா இருக்கையா உனக்கு ஒரு மாத்திரை கொடுத்தா போதும் போயிட்டு வா. சாரி அந்த டாக்டர் எவ்வளோ கொழுப்பு இருக்கும், நான் வந்தோம் ஒரு மாத்திரை கொடுத்து வெளியே அமுச்சு போட்டு வெளியே போயான்னு சொல்லி வீட்டுக்கு போடணும் அமுச்சிட்டு போட்டு பேசாலாம் அந்த ஆளை மட்டும் உள்ள கொண்டு போய் வச்சு கவனிக்கிறாரியா மோடி அப்படின்னு என்ன அர்த்தம்? தெரியுமையா வெளியே உங்களா அமிச்சிட்டார்ல என்ன உள்ள வச்சு கவனிச்சாரா அப்படின்னு போய் சேர்ந்த நிலைமையில் இருக்கான் அவன். ஹார்ட்டு தடக்குன்னு சுருத்திட்டு நீ எத்தனை நிமிஷமோ எத்தனை மணி நேரமோ தெரியல, அதில் இன்னும் கொஞ்சம் இழுத்து பிடிக்கிறதுக்கான உள்ள வச்சிருக்குது அவன். இன்னும் இனிமேல் நம்மளை உம்மத்து முஹம்மதியாவை கொண்டு வந்ததை பார்த்தா நம்ம எப்படி தெரியுதுன்னு கேட்டா எல்லோ பெரிய ரஹ்மத்து பரக்கத்து மிக்கவர் மாதிரி அல்லாஹ்வுடைய அருளுக்கு ஆளாகி அதன் காரணமாக அல்லா உம்மத்தே முஹம்மதியாவை கொண்டு வந்து மன்னிச்ச மாதிரி தெரியல. சேராத கேஸு இங்கே போட்டால் கொஞ்சம் குலைக்க வைப்போங்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது? எதுக்கும் சேராத கேஸ் இல்லாதுங்க, எங்கே விட்டாலும் சாவானுங்க அப்படின்னு தெரிஞ்சு 1,24,000 அன்பியாக்கள்கிட்ட யார்கிட்ட விட்டாலும் இவனுக்கு கதி சேராது. ஷஃபீஉல் முஜ்ரிமீன் ஷாஃபிஉல் ஜி ஃபாசிகீன் நம்மள மாதிரி அயோக்கியர்களுக்கு ஷஃபாஅத் செய்து ஜி கருணை காட்டக்கூடிய கருணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விட்டாலாச்சும் கொஞ்சம் பையன் தேருவான் ஜி அப்படின்னு கொண்டு அல்லாஹ் தஆலா சேர்த்து விட்ட மாதிரி டியூஷனுக்கு இவை ஆனால் அவனை தெரியல 10th பட்சம் எழுத போகிறானா உருக்குடுமா இவன் கதி அப்படின்னு. சார் நீங்கள் தான் சார் கவனிக்கணும் டியூஷனில் விட்றாங்களா, அது மாதிரி யாரை சொல்லலாம் நீங்களாவது கொஞ்சம் கருணை பார்வை கொடுங்க, உங்களுடைய துவாவினால இவங்க தப்பிக்கிட்டோன்னு விட்டா மாதிரி தெரியுது, உங்களுக்கு தெரியல இல்லை? சரி இப்போ என்னங்க பை 5 வகையா எல்லாம் சொல்கிறான். ஹவுஃப் ஒன்று குர்ஆன்ல, ஷஃபக் ஒன்று, ஹஷியத் ஒன்று, குஷூ ஒன்று, தக்வா ஒன்று. எல்லாத்துக்கும் பயபக்தி அர்த்தம் வச்சா ஒன்றுக்கும் வித்தியாசம் இருக்கு புரிஞ்சுங்களா? தக்வானா என்ன? தக்வானா பயபக்தி தான். என்ன பயபக்தி? ஷிர்கை விட்டும் தவிர்ந்து கொள்ளுதல். डरना और परहेज करना. எதை பயப்படுதல்? अल्लाह से डरना और उनके नामर्जियात से परहेज करना. அல்லாஹ்வை கொண்டு அஞ்சுதலும் அவன் விலக்கிய காரியங்களை விட்டும் அவன் பொருந்தாத காரியங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வதுமாக. इसी तरह अल्लाह से शिर्क करने से डरना और उससे परहेज रहना. அல்லாஹ்வோட இணை வைக்குதலை பயப்படுதலும் அதை விட்டும் பேணிக் கொள்வதும் தான் தக்வா. தக்வானா பயமும் இருக்கணும், பேணிக் கொள்ளவும் வேண்டும், தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் தான் தக்வா. ஹூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. உங்களையும் உங்கள் மனைவி மக்களையும் நரக நெருப்பை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள், பாதுகாத்து செய்து கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தன் பயப்படுறான் ஆனா தவிர்ந்து கொள்ளவில்லை,
அவனை தக்குவா உடையவன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் சாராயம் குடிச்சா துனியாவிலையும் அல்லா கேவலத்தை கொடுப்பான், எல்லாம் திட்டுவானோ குடிகாரண்டு, ஆகிறதையும் தண்டனை இருக்குது, அல்லாஹ்வுடைய கடும் கோபத்துக்கு ஆளாயிருவான் மனுஷன். எனவே சாராயம் குடிச்சா பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊத்திட்டே இருக்கிறான். சாராயம் குடிக்க நினைச்சாவே எனக்கு பயமா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊத்திட்டே இருக்கிறான் உள்ளக்குள்ள. அவன் தப்பா உள்ளவனா? பயம் இருக்குது, இறை அச்சம் இருக்குது, அவனுக்கு எல்லாம் தண்டிப்பாங்கிற பயம் இருக்குது. அதனால அவன் தப்பா உடையவங்க பெரிய முத்தகி அப்படின்னு சொல்ல முடியுமா அவனை போய்? நினைச்சீங்களா? அதே மாதிரி நெருப்பு இருக்கு, நெருப்பு கிட்ட போறான், அந்த நெருப்பு பார்த்துட்டு கையில வச்சு நெருப்பு கையிலே பிடிச்சிக்கிட்டு பா நெருப்பு சுடுங்கிறாங்கப்பா, நினைச்சாலே பயமா இருக்குது அம்மாடி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெருப்புல கை வச்சுக்கிட்டே இருக்கான், நெருப்புல கையை விட்டுட்டே இருக்கான். இப்ப அவனை பார்த்து ரொம்ப நெருப்பு பயப்படக்கூடியவன்னு சொல்ல முடியாது. எதை அஞ்சுகிறாயோ அதை விட்டு ஓடு, அதன் பக்கம் சேராது. இப்ப அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குன்னு சொன்னா அவனுக்கு பொருத்தமற்ற காரியங்களை விட்டு ஓடு, தப்பித்து செல், அதை விட்டு பாதுகாத்துக்கொள், பயந்துகொள். அதுக்கு பேருதான் தக்குவா. அங்கவை அல்லாஹ் தக்குவா செய்யுங்கள், அல்லாஹ் தக்குவா செய்யுங்கன்னா எதை பயப்படுகிறாயோ அதை விட்டு ஓடணும். அல்லாஹ்வுடைய அதே மாதிரி அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தமற்ற அவன் அன்புக்கு மாற்றமான அவன் திருப்தி கொள்ளாத காரியங்கள் எதுவோ அதை விட்டு ஓடணும். அதுக்கு பேரும் தக்குவா. அல்லாஹ் நினைச்சா பயமா தான் இருக்குது, கண்டிப்பான அச்சம் இருக்குதான் செய்துன்ட்டு அவன் பாட்டுக்கு எல்லா விதமான பாவம் செஞ்சிருந்தா தக்குவா உடையவன்னு சொல்ல முடியாது. பயப்படுதலும் பேணுதலும் டர்னா और परहेज करना. ஆமா அதே மாதிரி ஷிர்க்கை விட்டு தப்பிக்கணும். அல்லாஹ்வுடன் எதையும் இணை வைக்க கூடாது, அதான் தக்குவா. இணை வைக்க தக்குவா நினைச்சீங்களா? அவன் கொடுத்த நேமத்துகளை நீ வேற ஒருவன் பக்கம் சேர்த்தா வேற ஒருத்தன் கொடுத்தான்னு சொன்னா அது தக்குவாவுக்கு மாற்றம். அதான் ஷிர்க்குங்கிற. அவன் தான் அவனுக்கு உஜூத கொடுத்தான், சிபாத்தை கொடுத்தான், அஃபால கொடுத்தான், ஆசார கொடுத்தான், இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை இன்னொருத்தையும் கொடுத்ததா பார்த்தா ஷிர்க். அவன் மட்டும் கொடுத்தான்னு பார்த்தா அதுதான் தௌஹீத், அதுதான் ஷுக்ர். தௌஹீத் தான் ஷுக்ரே. நீங்க எனக்கு 100 ரூபா கொடுத்தீங்க, வாங்கி மூஞ்ச கூட திரும்பி பார்க்காம இப்ராஹிம் பேட்டை 100 ரூபா வாங்கிட்டு பக்கத்துல 100 இல்லை போய் சுக்ரியா இதாக்கல்ல, இந்த மாதிரி கஷ்ட நேரத்தை உதவி செஞ்சீங்க நீங்க, உங்களுக்கே என்னுடைய நன்றிகள் அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப குறுந்து போயிடுறாரு. அப்படின்னு காசு கொடுத்தவரு வயிறு எரியும்ல அவருக்கு. அப்ப கொடுத்தது ஒருத்தர், நன்றி நீ செய்யறது வேற ஒருத்தருக்கு. அதே மாதிரி அல்லாஹ்வோட வாங்கிட்ட கைருல்லா இபாதத் செஞ்சான், அது நன்றி கெட்டத்தனம். மாபூதியத்துல ஷிர்க் வைக்கிறான். அல்ல கல்பன் அல்லாஹ் கொடுத்த நேமத்தை மறுத்து சிருஷ்டிகள் நாஃபியல் ஆறா சிருஷ்டிகளை பார்த்து சிருஷ்டிகள் தான் கொடுத்துச்சு, சிருஷ்டிகள் தான் தடுத்துச்சுன்னு பார்த்தான். இதுவும் ஷிர்க்கு, நன்றி கெட்டத்தனால் உள்ளத்தால் நாசுக்குரியாக்கிட்டான். அதே மாதிரி சிஃபாத்துக்கு அல்லாஹ் கொடுத்ததை வாங்கிட்டு ஹயாத் இல்மிராதாவ இவையெல்லாம் அந்த கைருல்லாவுக்கு சொந்தம், தனக்கு சொந்தம்னு பார்த்தான், நன்றி கெட்டத்தனம். உஜூது ஹக்குடைய இதை வாங்கிட்டு தான் சுயமா இருக்கிற மாதிரி வாங்கினான், அவன் உஜூது குணம் தான் இருக்கிறவங்கிறத மறுத்துட்டு, இதுவும் நன்றி கெட்டத்தனம். அவனுடைய உஜூது கொண்டு தான் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். நம் சுயமா இல்லை, நமக்கு தாத்து சுயமா இருக்குது, நம்ம உஜூது சுயமா இல்லை. இதை மறந்து ஒருத்தன் வாழ்ந்தான், நான் தானே உஜூதன் பேத்திபார உஜூத் பேத்திபார ஜாத் தான் சுயமா இருக்கிறதா கருதி, பேத்திபார ஜாத் நான் சுயமா உனக்கு ஜாத் இருக்குது, ஆனால் ஜாத்தை உஜூதுல கொண்டு வந்தது ஹக்குடைய உஜூது என்ற எண்ணம் இருக்குமானால் அந்த மனிதன் உண்மையில சுக்ரியா செஞ்சவனா ஆயிடுறான். அல்லாஹ் அந்த நினைப்பு வந்தாலே சுக்ரியாவாயிருது. நீ எக்ஸ்ட்ரா போய்
அவன் நன்றின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருந்தா இது என்னது இல்லை ஒன்றுதுன்னு சொன்னாலே சுக்ரியா. அது சிறுக்கு தப்பிச்சுக்கிட்டாலே சுக்ரியா. அது அதனால நல்லா சொல்றான், ஃபத்தகுல்லாஹ லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் தக்வா செய்யுங்கள், நீங்க நன்றி உள்ளவராக ஆகலாம். இப்போ ஒன்றும் தக்குவான ஒரு இடத்துல என்னங்க நாம் மறதியாச்சே பச்சுனா அல்லாஹ் விரும்பாத விளையாட்டும் தப்பித்துக் கொள்ளுது. இப்போ கண்ணு அல்லாஹ் நம்ம கொடுத்தா அதுக்கு சுக்ரியா என்னங்க? அந்த கண்ணுல அல்லாஹ்தால விரும்பாததை பார்க்காம இருக்கிறது தான் சுக்ரியா. புதுசாக நீ சுக்ரியா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் நம்ம காதை கொடுத்துக்கு சுக்ரியா என்னங்க? அந்த காதல அவர் விரும்பாததை கேட்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஒரு பேனா கொடுத்தேன், நீங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு கையை முத்தம் போட்டு வேற அந்த பேனா வாங்கிட்டீங்க. ஒஸ்தி பேனாங்க பை, ஒரு பேனா 1000 ரூபா இருக்கும், வெளிநாட்டு பேனா, போனா போதும் உங்களுக்கு தரேன் வச்சுங்க அப்படின்னு சொல்லி பத்திரமா வச்சுக்கணும்னு கொடுத்தேன். அதை வாங்கிட்டு போய் ஒரு பேப்பர்ல ஜுபேர் ஹசரத் முட்டாள், ஜுபேர் ஹசரத் ஷைத்தான், ஜுபேர் ஹசரத் அயோக்கியன் அப்படின்னு எழுதுங்க. ஒரே சந்தோஷம் பெருமா கல்வுக்கு. ஐயா என் பேனா நல்லா எழுதுக்கு, நான் கொடுத்த பேனா நல்ல முறையில பயன்படுத்துறது, அல்ஹம்துலில்லாஹ், வா வா அப்படின்னு ஆனந்த குதிர்ச்சிட்டு இருப்பேன் நான். இது நன்றியா? நன்றி கெடுத்தவன் அது. ஏன் எந்த நியமத்தை கொடுத்தோமோ அந்த நியமத்தை எதுக்கு செலவு பண்ணணும்? அந்த நியமத்தை கொடுத்தவன் மகிழும் வகையில் செலவு செய்தால் அதுக்கு பேரு சுக்ரியா. நான் மகிழும் வகையில் செலவு செய்யாமல் வருந்தும் வகையில் செலவு செய்தால் அதுக்கு பேரு நாசுக்குரி, நன்றி கெட்ட தன்னம்ங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், இந்த மனுஷன் நான் கொடுத்த எல்லா நியமத்துகளையும் வாங்கி எனக்கே மாறு செய்யறான். அதை ஆனா இன்னும் இன்சான் அல்ல கனூது, இந்த மனிதன் தன் ரப்புக்கு நன்றி கேட்டவன்ட்டான். ஆடு மாட சொல்லல, ஏன்னா அது அல்லாஹ்வுக்கு அதுக்கு சட்டத்திட்டங்களை வைக்கல. அது அல்லாஹ் எப்படி ஏவினாலும் அப்படிதான் செய்யுது. நன்றி மறந்து வாழல. வீடு இல்லைன்னு அணைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க, போன போது நான் உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தேன் வச்சுக்கங்க அப்படின்னு சொந்தமா. அந்த வீட்டுல என் எதிரிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து என்னுடைய பரம விரோதிகளுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து அவங்களோட சேர்ந்து விருந்து உண்டு கும்மால மனுஷத்துக்கு இருக்காது. என்ன சொல்ல? நன்றி கெட்ட மனுஷன். தெருத்தவா பிச்சை எடுத்தான்னு சொல்லிட்டு வீடு கொடுத்தா என் எதிரிகளே வீட்டுக்குள்ள விட்டு ஜாலியா கூத்து பண்ணிருக்கிறான். சொல்ல மாட்டோமா? ஏன் எனக்கு பொருத்தமில்லாத செலவு பண்ணாத, நான் கொடுத்தத அப்படி செலவு பண்ணணும். வேற எங்கேயாவது போய் வடி கூத்தடி, யார் வேணும் வேணாம்னு சொன்ன தொலைஞ்சாவனே, வேற வீட்டுக்காக போய் கூத்தடி. நான் கொடுத்த வீட்டுல என்னையா நீ? அப்ப அல்லாவுடைய வீட்டுல உட்காந்துக்கிட்டு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை உட்காந்துக்கிட்டு அவனுக்கு மாறி செஞ்சா அதுக்கு அல்லாஹ்க்கு நாசுக்குறீங்க. நன்றி கேட்ட நாயே, அதான் நாயை போய் நன்றி கேட்ட நாயங்கிறாங்க. ரொம்ப வருத்தப்படுற நாய். இதை நாயங்களும் கூடி மீட்டிங் போட்டு என்னது அவனே புத்தகங்கள் எழுதுறான் 3ஆம் கிளாஸ் புத்தகத்துல நாய் நன்றி உள்ளது அப்படின்னு. கழுதை கத்தும் எழுதி போட்டு நாய் நன்றி செய்யும், காக்கை கரையும், நாய் நன்றி செய்யும், நாயுடைய வேலை நன்றி செய்யும், நன்றி மறவா நாய் அப்படின்னு புக்கில் எழுதுறானுங்களா இல்லையா? அவர் திட்டம் திட்டானுங்க, போடா நன்றி கெட்ட நாயே. என்ன அப்படின்னா எதுக்கு வச்சுட்டாங்க? அப்படி அது ஏன் அப்படி சொல்றாங்க? அதுக்கு அர்த்தம் இல்லாம சொல்லுவாங்களா மனுஷன்? நன்றி உள்ள நாயை தான் இப்ப கேள்விப்பட்டிருக்கோம், நன்றி கெட்ட நாயின்னு சொல்றான். அதாவது நாய் ஒரு கீழான பிராணி. அது ஆடு மாடு மாதிரி ஒரு மதிப்புமிக்க பிராணி. அது மார்க்கம் அருவருக்கத்தக்க மார்க்கம் ஒதுக்கி தள்ளிய பிராணி. அது மஞ்சள் போய் அதை வீடுகளில் கூட சேர்க்க வேணாம், இருக்கிறதுக்கு மலக்குகள் வர மாட்டாங்க. இந்த அளவுக்கு அது அல்லாவோட படைப்பு தான். என்னங்க அல்லாவோட படைப்பு அல்லாவே ஒதுக்க சொல்றானா? ஆமா, ரத்தம் அல்லாவோட படைப்பு, சாப்பிட வேணாங்கிறான். பன்றி அல்லாவோட படைப்பு தான், சாப்பிட வேணாங்கிறான். எல்லாம் ஒதுக்க சொன்னா ஒதுக்கிட வேண்டியதுதான். யாரும் அது இல்லைன்னு சொன்னேன். அப்ப நீ தான் பாக்குற, உன் உடம்புல மலை ஜலமும் வெளியாது, உன் உடம்புல தான் வெளியாச்சு.
அதனால நம்ம உடம்பு வெளியாக எப்படிங்க ஒதுக்கி செல்ல முடியும்? கொண்டு வந்து பாக்கெட் பண்ணி வீரக்குள்ள வச்சுக்கியாக்க அப்படியே போட்டெல்லாம் கட்டி கவரில் போட்டு வச்சுக்கிறியா? உங்க உடம்பு தான் வந்துச்சு அது. நீங்க நேற்று சாப்பிட்டா அந்த பிரியாணி தானங்க அது. அது எப்படி நான் பொட்டலம் கட்டி வைக்க மாட்டேன்? ஓ அஜித் சொன்னாலே வாக்குங்குது. நீங்க வேற சொன்னாலே வாந்தி வருது. அதாவது பொட்டலம் கட்டணும். ஓ சொல்றோமா இல்லையா? அது அல்லாவுடைய படைப்பு தான். அது யாரும் இல்லைண்டா. அல்லாவுடைய படைப்பா இருந்தாலும் ஒன்றுக்கும் அல்லா எந்த அந்தஸ்தில் வைக்க சொன்னாலும் அந்த அந்தஸ்தில் தான் வைக்கும். அப்ப நாய் ரொம்ப கீழான ஒரு பிராணி. எல்லா குரலையும் யார் படைச்சா? அல்லா படைச்சா. இன்னும் அன்கல் அஸ்வாதி சௌத்துல் ஹமீர், குரல்களில் மிக கேவலமான மோசமான குரல் கழுத குரல்ங்கிறான். அவன் தான் படிச்சான். அவனே சொல்றான். அது மாதிரி எல்லா பிராணியும் அவன் தான் படிச்சான். இப்ப அவன் தான் சொல்றான் அந்த நாய் கீழான பிராணி. அப்ப அவ்வளவு கீழான பிராணியை ஒரே ஒரு சிபத்து, நல்ல சிபத்து. அது என்னங்க? அது நன்றி என்ற சிபத்து. அந்த சிபத்து மட்டும் அந்த சிபத்து அது இருக்கிறனாலதான் இன்றைக்கும் அது பல வீடுகளில் அது வளர்க்கப்படுது. அல்லாவே ஜாயிஸுங்கிறான். சில நேரங்களில் பெருமானாரும் ஜாயிஸுங்கிறாங்க. சில நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது வீடுகள் பாதுகாப்புக்கு தேவைப்பட்ட நாய் வச்சுக்கலாம், வேட்டையாடுக்கு நாய் வச்சுக்கலாம். நாய் எந்த அளவுக்கு நன்றி விசுவாசம்னு கேட்டா, அது ரொம்ப பசியா இருக்கும். இந்த முயலை துரத்துன்னு வேட்டைக்கு அமுச்சிடுவேன். போய் கவ்வி கொண்டு எஜமான்கிட்ட கொடுத்துட்டு எஜமான அறுத்து சாப்பிடுவான். ஃபுல்லா சாப்பிட்டு விட்டு அது கடைசி எலும்பு துண்டு இருக்கும்ல, அதே முயலை திண்டு விட்டு அந்த எலும்பு அதை தூக்கி வீசுவான். அதை கடிச்சு திருப்தி ஆகிக்கும். இது என்ன நன்றி பேர். அதை திருட்டு போயில அந்த முயலை பிடிச்சி கொண்டு கொடுத்ததே நான் தான். ஏன் நான் பாய் திண்டு தர முடியாது அவனுக்கு? இப்போ அல்லா அந்த மாதிரி நாயை வச்சுக்கங்க நல்லாவே சொல்றான். ஹதீஸ்லயே வருது. சொல்றதா இல்லை? அந்த மாதிரி பயன்படுத்தப்பட்ட நாய்களை வைத்துக் கொள்ளுங்கள். அது பிஸ்மி சொல்லி நீங்க அமுச்சிட்டீங்க, அது போய் கடிச்சிட்டு அது நீங்க செத்தே போச்சு. அந்த மாதிரி பிராணி முயல் செத்து போச்சு, இருப்பினும் அந்த முயலை நீங்க சாப்பிடலாம். ஒரு மானை கடிச்சிச்சு, ஆனா அமுச்சிருமா பிஸ்மி சொல்லிட்டீங்கன்னா அந்த மானை நீங்க சாப்பிடலாம். அப்ப நாய் கடித்து செத்து போன பிராணியும் சாப்பிடலாம். அந்த நாய் கற்றுக் கொடுக்கப்பட்ட நாயா இருந்து பிஸ்மி சொல்லி அனுப்பப்பட்டிருந்தார். அப்ப அற்ப விலங்குக்கு அல்லாஹ் கொடுத்த எந்த மிருகம் வந்தால் மலக்குகள் கூட கிட்ட வர மாட்டாங்களோ, மலக்குகள் அந்த வீட்டில் நுழைய மாட்டாங்களோ, அந்த மிருகத்துக்கு அல்லாஹ் இப்படி கொடுத்ததுக்கு, இந்த உயர்வு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? நன்றி என்ற ஒரே ஒரு தன்மை. அந்த நன்றி என்ற ஒரு தன்மை மட்டும் இல்லை என்றால் நாய் பன்றியை விட கீழானது. ஏன்னா பன்றி துரத்தி கடிக்காது யாரையும், நாய் கடிக்குது. என்ன பை? அப்போ நாயை உயர்த்தியது நன்றி. அப்ப நீ அந்த நன்றி கூட இல்லாத ஒரு நாய் எப்படி ரொம்ப கேவலமானதோ, நன்றி இல்லாத நாய் மிக மிக கேவலமானது, நன்றியுடைய கேவலமானது. அப்ப நீ நன்றி கெட்ட நாய் அப்படிங்கிறான். நாயை குறை சொல்லல, நாயை விட கீழானவனே அப்படின்னு சொல்ற. நாய் நன்றி உள்ள நாய், நீ நன்றி கெட்ட நாயே அப்படின்னு சொல்றான். திட்டுறான். திட்டும் போது போடா நன்றி கெட்ட நாயே. விளைஞ்ச நன்றி நாய்க்கு அர்த்தம் என்ன? நாய நன்றி கெட்டதுன்னு சொல்ல, மனுஷனே நாய்க்காவது நன்றி இருக்கு, நீ நாயை விட கீழா போயிட்டு நன்றிங்கிற ஒன்று இல்லாத நிலை உங்ககிட்ட. அப்ப அந்த வீட்டுல நான் கொடுத்த வீட்டுல நீ என்னுடைய எதிரி கொண்டு வச்சு என்ன சொல்லுவேன் நானு? போடா நன்றி கெட்ட நாயே சொல்றாங்கல்ல. இந்த என் வீட்டுல எனக்கு பிடிக்காத வச்சிருக்கிறியா சொல்லுவோம்ல. ஜி அப்ப அல்லாஹ் கொடுத்த நியமத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யாம சுத்திக்கிட்டு அல்லாஹ்வுக்கு மாறு இருந்துக்கிட்டு அல்லாஹ்க்கு எவ்வளவு வருத்தம் வரும். ஹதீஸ் வருது, மல்லம் யர்லபி கலாயி, என் விதியை எவன் பொருந்தி கொள்ளவில்லையோ, வலம் யஷ்குர் அலா நஅமாயி, என் நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தவில்லையோ, வலம் யஸ்பிர் அலா பலாயி, என்னுடைய பலா முசீபத்துகளுக்கு அவன் பொறுமை கொள்ளவில்லையோ,
فَلْيَخْرُجْ مِنْ تَحْتِ سَمَائِي அவன் என் வான முகட்டை விட்டு வெளியே செல்லட்டும். وَلْيَطْلُبْ رَبًّا سِوَايِ என்னுடைய இந்த வானமுகத்தை விட்டு வெளியாகட்டும், என்னை என்று வேறொரு ரப்பு இருந்தால் அவன் தேடிக்கொள்ளட்டும். وَلْيَطْلُبْ رَبًّا سِوَايِ என்று வந்தது. அப்ப தக்வாவின் கொண்டு மட்டும்தான் ஒரு மனிதன் நன்றி உள்ளவனாக ஆக முடியும். தக்வா இல்லை என்றால் நன்றியே கிடையாது. அதான் அல்லாஹ் என்ன அழகா சொல்றோம் பாருங்க. وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், நீங்கள் நிச்சயம் நன்றி உள்ளவராக ஆகிவிடலாம்.